அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய சொந்தங்களே, செம்மொழி டிவியின் பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருவதற்கு மறந்துவிடாமல் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஃபார்வர்ட் செய்யும்படி அருமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைக்கு சவுக்கு சங்கர் அரசு ரகசியங்களை எல்லாம் அவர் வெளியே விட்டது, கசிய விட்டது, பிளாக்மெயில் செய்தது, இதை போன்ற நடவடிக்கைகளை எப்படி அவர் செய்தார், யார் மூலம் செய்தார் என்பதற்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சவுக்கு சங்கர் எனக்கு வந்த ஸ்டோர்ஸ் எனக்கு சொன்ன தகவல் என்று சொன்னாரே, அது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உண்மை தெரிந்தால் நீங்கள் மிக கோபம் அடைவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இதற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். அந்த அண்ணாமலை அவருடைய தூண்டுதலின் பேரில், அண்ணாமலையோட அதிகாரம் கையில் இருக்கிறது என்கின்ற மமதையின் பேரில் சவுக்கு சங்கர் அவர் மட்டும் கிடையாது, ஒரு குரூப், அவருடைய குரூப் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இந்த ராஜ துரோகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சவுக்கு சங்கர் வெளியிலே ஃப்ரேம் தான், அவருக்கு பின்னால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவர் தான் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தவர். இவர்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டும், நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன், இப்படி நான் கேட்பேன், இப்படி பதில் சொல்லுங்கள் என்று அவர்கள் எப்படியெல்லாம் அந்த செய்திகளை, அந்த பொய் செய்திகளை அவர்கள் அதை எடுத்தது எப்படி என்று கேட்பது, சோர்ஸ் சொல்லியது, இதெல்லாம் அவருடைய சட்டம். இப்படியே அவர்கள் செய்தார்கள். அதில் அந்த செயலிலே இறங்கியவர்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் முத்தலிப் என்கின்றவர். அவர்தான். யாரா அந்த முத்தலிப்புன்னு கேட்டால், அவர் எடிட்டராம், சீஃப் எடிட்டரு. யார் அந்த முத்தலிப்பு? இதை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அவர் மட்டும் கிடையாது, லியோன்னு ஒருத்தர், திருஞான சம்பந்தன்னு ஒருத்தர், இவர்களெல்லாம் கொண்டு ஆப்ரேட் செய்தது அண்ணாமலை. அண்ணாமலைக்கு உதவியாக இருந்து இவர்களையெல்லாம் கவனிப்பது அமர் பிரசாத் ரெட்டி. இவர் அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பர், அண்ணாமலைக்கு மிக வேண்டியவர் அமர் பிரசாத் ரெட்டி. இவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்த திமுக அரசு மீது பழி வர வேண்டும், தேர்தலிலே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதனால் பல ரகசியங்களை கவர்னர் அலுவலகத்தில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். எடுத்து அதை வெளியே அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நமக்கெல்லாம் எவ்வளோ ஷாக்காக இருக்கிறது. ஒரு கவர்னர் அலுவலகத்திலே இருந்து அரசுடைய செயல் திட்டங்கள், அரசின் ரகசிய திட்டங்கள் இதெல்லாம் வெளியே வருகிறது என்று சொன்னால், கவர்னர் அலுவலகத்திலே எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டு மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய நேயர்களே, கடந்த ஒரு வருடமாக இப்படிப்பட்டவர்கள் அண்ணாமலை, முத்தலிப், சவுக்கு சங்கர், ஜெரால்டு, லியோ, இப்படிப்பட்டவர்கள், திருஞான சம்பந்தம், இப்படிப்பட்டவருடைய செல்போன்களை நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தாலுமே தெரியும், இவர்களுக்குள் எந்த மாதிரி நெருக்கங்கள், எப்பப்போ பேசிக்கொண்டிருந்தார்கள், என்னென்ன செய்தார்கள் என்பது அந்த செல்போனே தகவலை சொல்லிவிடும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமைக்குரிய நேயர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் மாளிகையில் வேலை செய்து கொண்டிருந்தவர் தான், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆளுநருடைய மாளிகையை பிஜேபி வார்ரூமாக மாற்றியவர் திருஞான சம்பந்தம் என்பவர். அந்த திருஞான சம்பந்தம் ஆளுநருடைய மாளிகையில் இருந்து கொண்டு
எவ்வளவு வேலையும் பிஜேபிக்காக செய்தார். ஆளுநர் மாளிகையிலிருந்து பல செய்திகளை அவதூறாக வெளியே விட்டார். திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்று ஒன்றுமே இல்லாத செய்தியை கூட வெளியே விட்டார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவனோ ஒருத்தன் சொல்லாவும் பல்லாவும், அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல, அவன் ஒரு குடிகாரப்பையன் ஜெயிலிருந்து வந்தான். ஒரு பெட்ரோலை நிரப்பி ஒரு குவார்டர் பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு அதில் பெட்ரோலை நிரப்பி டும்முன்னு வச்சிட்டான். அவனை மாநில சர்க்கார் போலீஸே அவனை கையுங்களவன் பிடிச்சி அவனை அள்ளுக்கட்டாக தூக்கின்னு போய் அவனை நீதிமன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் கவர்னர் அலுவலகத்திலிருந்து செய்தி வருது, இவன் என்னவோ கவர்னர் அலுவலகத்தை தாண்டி வச்ச மாதிரி, மாநில போலீஸ் அவர்களை தடுக்காத மாதிரி, அவர்களெல்லாம் மீறி அவங்க உள்ளே அந்த பெட்ரோல் குண்டு அடிச்சுட்டு போயிட்டான்னு ஒரு தவறான செய்தி கவர்னர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்ததை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட தவறான செய்திகள் ஏன் திருஞான சம்பந்தம் மூலம் வெளியே வந்திருக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே பிஜேபியுடைய வார் ரூமையே அவர் நடத்தி கொண்டிருந்தார். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள். கொஞ்சம் நெஞ்சம் செய்யவில்லை, ஏதோ நாளைக்கே ஆட்சிக்கு வந்து விடுவது என்ற ஒரு மனப்பால் குடித்து கொண்ட அந்த மதோன்மத்தர்கள் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்தார்கள். எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கிறார்கள். அந்த திருஞான சம்பந்தம் ஒருவர் ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் மீது பேரிலே ஒரு மனு போடுகிறார். திருஞான சம்பந்தம் கவர்னர் அலுவலகத்திலே ஏதாவது பணம் பெற்றிருக்கிறாரா என்று. அப்பொழுது அதில் வருகின்ற தகவல், ஆராய்ச்சி செய்கிறேன் என்று 10 லட்சம் ரூபாய் அவர் கவர்னர் அலுவலகத்திலிருந்து பெற்றிருக்கிறார் அந்த திருஞான சம்பந்தம். எப்படி அந்த திருஞான சம்பந்தத்திடமிருந்து அவர் முத்தளிப்புக்கு கசிய விடுவார். முத்தளிப்பு அவர் எடிட்டர், சீஃப் எடிட்டராம். அவர் அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜெரால்டுகிட்ட கொடுத்து இதுகிட்ட ஒரு மீடியாவில் வெளிப்பரப்பாங்க. சங்கர் அது சொல்லுவார். சங்கர்ன்றப்போ, சவுக்கு சங்கர்ன்றப்போ ஒரு பரபரப்பாக மீடியாவில் இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி தகவல், அதில் பொய், புனை, வாதம் இப்படி எல்லாத்தையும் கலந்து அடித்து ஏதோ தமிழக அரசில் இருக்கின்ற தவறுகளையெல்லாம் அவர் சுட்டி காட்டுவதைப் போல சீன் விட்டு இப்படியெல்லாம் செய்தார்கள். இங்கே என்ன தவறு நடக்கிறது நான் கேட்கிறேன். அரசியலுக்காக, உங்கள் கட்சி வளரணும் என்பதற்காக ஒரு கவர்னர் அலுவலகத்தையே வாரமாக வைத்துக் கொண்டிருக்கலாமா பிஜேபி? இது எவ்வளவு பெரிய தவறு. அங்கிருந்து வர தகவல்களை கசிய விட்டு அதை மீடியாவில் நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் அரசு நடத்துகின்ற முறையா? ஒரு அரசாங்கத்தில் இப்படி செய்யலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு, ராஜ துரோகம் இல்லையா? அரசு செய்திகளை வெளியே விடுவது, ஒரு கவர்னர் அலுவலகத்துக்கு கோப்புகள் போவது இயற்கை. ஒரு மாநில சர்க்காருடைய கோப்புகள் கவர்னர் போவது இயற்கை. அங்கேருந்து அவர்கள் அதை இப்படியெல்லாம் ஒரு தவறான வழியிலே செய்கிறார்கள் என்று சொன்னால், கவர்னர் அவர்களே, இதற்கு தாங்கள் எடுக்கப் போகும் நடவடிக்கை தான் என்ன? தயவு செய்து நாட்டு மக்களை குழப்ப வேண்டாம். இந்த நாட்டிலே குழப்பத்தை விளைவித்து அதிலே குளிர்காயலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்காது. தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாட்டு மீது பற்றுள்ளவர்கள் மீதுதான் அவர்கள் பற்றாக இருப்பார்கள். தமிழ்நாட்டை அரசியலுக்காக பற்ற வைப்பவர்கள், பொய் பிரச்சாரத்தை சொல்லுபவர்கள், தமிழகத்திலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பவர்களெல்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே கவர்னர் அவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை அவர்களுடைய செல்போனையும், முத்தலிப் செல்போனையும், சேகரெட்டி செல்போனையும், சவுக்கு சங்கர் செல்போனையும், ஜெரால்டு செல்போனையும், அந்த இன்னொரு இருக்கிறாரு லியோ, இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் இவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமை, இவர்கள் எப்படியெல்லாம் செய்திகளை வெளியிட்டார்கள் என்பது புலப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை உண்மையை அறிந்து வெளியிட வேண்டும்.
பொய் தகவலை சொன்னவர்களை நீங்கள் முகமூடியை கிழித்து நாட்டு மக்களிடையே பரப்ப வேண்டும், தன் கட்சி வளர வேண்டும் என்பதற்காக தவறான வழியில் சென்ற சிலரை நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டும் என்று நம்முடைய தமிழக காவல்துறையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.